ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் காணிக்க போகிறேன். இதுதான் வட்டர் ஃப்ரூட்னா அவகேடோ. எங்கள் ஏரியாவில் இதை வந்து வட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருந்து எங்கள் அக்கா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. எங்கள் அம்மா வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க வந்து இந்த காய் வந்து பறிச்சுட்டு விற்கிறாங்க. சீசனுக்கு அது சும்மா தான் போகும், அதனால் விற்கிறாங்க. இது இப்போ நிறையா பேர் வாங்குகிறாங்க. வாங்கி அந்த விற்கும்போது எனக்கு 4 காய் கொண்டு வந்தாங்க. பழம்தான் நாலுமே. நேற்று ஒன்று சாப்பிட்டோம், எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு. ஒன்று அம்மா கொடுத்து விட்டேன். இப்போ 2 இருக்குது. அதில் ஒன்று எடுத்து சரி சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப நாளாச்சு நான் சாப்பிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பழத்து இருக்குன்னு. இதை நம்ம இப்படி தோலை பிச்சுட்டு அப்படியே எடுத்தோம்னா அழகாக வரும். கேமரா ஆடும் பயங்கரமாக, ஏன்னா கேமராமேன் அப்படி. அவருக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு கொடுக்கணும் பழத்தை. நல்லா அழகாக இருக்குல்ல. ஆனால் குழந்தைங்களுக்கு சரி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இதை சாப்பிடும்போது பிடிக்குமானா அந்தளவு பிடிக்காது. ஏன்னா எனக்கு முன்னாடிலாம் இது பிடிக்காது. வீட்டில் எங்கள் அப்பா ஒரு டைம்லாம் இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை. அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பையன் தான், அவன் தான் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தான். இதில் வந்துட்டு சீனியை போட்டு நல்லா அடிக்கணும், அடித்து மிக்ஸ் பண்ணி தான் இதை சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சாப்பிட பிடிக்கல. அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் இது நல்லா டேஸ்ட்டு தெரியும், அது செட் ஆகும் நமக்கு. அல்லாமல் உங்களுக்கெல்லாம் இந்த பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எல்லா இடமும் கிடைக்குமானா தெரியலன்னு இங்கே நம்ம கேமராமேன் வர ஆடிகிட்டே இருந்தார். அவர் கையை பிடிச்சி கரெக்டாக போடுறா கொஞ்ச நேரம்னு சொல்லி தான் இதை நான் எடுத்துகிட்ருக்குறேன். சீனி போட்டு தாரேன்னு சொன்னதுக்கு அவன் கேட்கல, எனக்கு உடனே வேணும் கொடுங்க அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு உள்ளே பார்த்திங்கன்னா விதை இது தான். இது தோட்டத்தில் போட்டிருக்கிறேன். இந்த விதையை எடுத்து இது போட்டால் முளைச்சி வருமானு எனக்கு தெரில. மரம் வந்தால் லக்கு தான் நமக்கும். பார்ப்போம் வர்றதான்ட்டு. இப்போ நம்ம உடனே வேணும்னால அவன் சம்மணம் போட்டு உட்காந்து. அப்புறம் இதை எடுத்து போய் சீனி போட்டேன். சீனி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளோ சீனி வேணுமோ அவ்வளோ கூட போட்டுக்கலாம், அளவாகவும் போட்டுக்கலாம். சில பேர் இதை வச்சுட்டு வேறு லெமன் யூஸ் பண்ணி இல்லை தக்காளி இது மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க. நமக்கு இதுதான் தெரியும், அதனால் நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப நாள் கேப் விட்டுட்டு சாப்பிட்டாலுமே டக்குன்னு நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்குமானா தெரியல. இப்போது நிறையா பேருக்கு பிடிக்கும். மறுபடியும் ஒன்று கொடுத்தேன், ஒய்ய போயிட்டான், எனக்கு வேண்டாம்னு. நான் சொன்னேன் சீனி போட்டிருக்க சாப்பிடுனா. உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.